உலகெங்கும் உள்ள ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் லெனின். நான் இன்னிலிருந்து ராஜ் டிவியில் ஹோஸ்ட்டாக ஜாயின் பண்ணிருக்கேன். என்னை வரவேற்கிறதுக்காக ராஜ் டிவி கொடுத்த இன்விடேஷன் தான் இது. என்னோடய பேனர்ஸ், போஸ்டர்ஸ் அதெல்லாம் இவங்க இலவச இணைப்பு சும்மா கூட வந்திருக்காங்க. கோ ஆங்கர் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். ஓகே மக்களே, நான் வந்து ரெட் லேபிள் அப்படின்ற ஒரு படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ. ஸோ ஹோஸ்ட் இருந்தாங்க. நாங்கள் வந்து ஓகே, எனக்கு தான் இந்த படத்தை பற்றி ரொம்ப பெட்டராக தெரியும் அப்படின்றதுனால நானே இன்டர்வியூ பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, என் டீமை தவிர. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது, எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். என் மனசில் இருந்த கேள்வி எல்லாத்தையும் இப்போ நான் கேட்குறேன். ஓகே, நம்ம கேள்வியை முதல்ல பொன் பார்த்திபன் சார்ட்டேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து அவர் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த படம் எடுக்கும்போது ரைட்டரை தான் வந்து தேடினோம், நிறையா கதைகள் கேட்டோம். அப்போ தான் வந்து அவரோட ப்ரொஃபைல் எங்களுக்கு வந்தது. அவரோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் பண்ண படங்கள் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பரிச்சயமான படம். அதனால் நான் ஃபஸ்ட்டு கேள்வி பொன் பார்த்திபன் ஐயா அவர்கள்ட்டிருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். சொல்லுங்கள் சார், முதல்ல நீங்கள் என்னை பார்க்கும்போது என்ன நினச்சிங்க? படமெல்லாம் எடுப்பாங்களா, சும்மா ஏதோ கேட்பாங்களான்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீம் இந்த மாதிரி மீட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஏதோ கூப்பிட்றாரு நம்ம கேமராமேனு, சும்மா பார்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, பணம் இருந்தால் மட்டும் தயாரிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க சார். ப்ரொடியூசருக்கு பணம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அல்லது அந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலேஜ் வேணும். இப்போது பணம் இருக்கிறனாலேயே நம்ம வந்து ஒரு பிரியாணி கடை வச்சிட முடியாது, ஒரு பாத்திரம் செஞ்சிட முடியாது. ஆனால் சினிமா மட்டும் பணம் இருக்கிறனாலேயே நான் ப்ரொடியூசராக வர்றேன்னு சொல்லிட்டு வர்றவங்க மேலே எனக்கு வந்து ஒரு அனுதாபமே இருக்கும், ஐயையோ அப்படிங்கிற மாதிரி. முதல்ல அப்படி உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணலை. இல்லையே, நம்ம ஏதோ நினச்சிட்டு வந்தோம். ப்ரொஃபஷனலாக இருந்தது உங்களோட அப்ரோச்சு. நீங்கள் கதை கேட்ட விதமாகட்டும், நிஜமாலுமே இவங்களுக்கு படம் எடுக்கிற ஒரு ஆசை இருக்குது, அது தெளிவாகவும் செஞ்சுருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்தது. அப்புறம் உங்களோட மியூசிக் வீடியோ ரொம்ப ப்ரொஃபஷனலாக நல்லாவே இருந்ததுனால மேலும் நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் நீங்கள் அழகாக கூட்டிகிட்டு போனீங்க. அந்த கதையை வந்து நான் எழுதலை, அப்படியே அங்கங்கே நீங்கள் வந்து நிறைய ரிசர்ச் கொடுத்தது, ரொம்ப ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார். என்னென்னா, இது காலேஜ் படம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுக்கான ஒரு களம். ஒரு பொள்ளாச்சியில் ஒரு தூரமாக ஒரு ரெசார்ட் கூப்பிட்டு போய் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸை சுற்றி உட்கார வச்சு, என்ன காலேஜில் நடந்த உங்களோட எலெக்ஷன் சம்பவங்கள், உங்களுடைய காதல் கதைகள், என்னென்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து கதையை கொடுங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் அதுக்கு ரிசர்ச்சுக்கும் ஹெல்ப் பண்ணுறது இருக்குது இல்லைங்களா, அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ரைட்டர்கிட்ட நீங்கள் கதை கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னது கதை கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஹாலிவுட்ல கதை கேட்கறது தானே சார். ஆமாம், இங்கே எல்லாருமே ரைட்டர்ஸ் கிட்ட கதை கேட்குறதில்ல சார். டைரக்டரும் ரைட்டரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி எடுத்துனா ரைட்டர்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு? ஹாலிவுட் பேட்டர்ன் அப்படி ஏதாவது யோசிச்சுட்டு வந்தீங்களா, இல்லை முன்னாடி? அப்படிலாம் இல்லை சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு அனுபவம் தான். என்ன ஒன்று, ரொம்ப காஸ்ட்லி அனுபவமாக போயிடுச்சு. இல்லை, நான் அதை கேட்கல சார். ஆரிஜின் ரைட்டிங் தான். ஆமாம் சார். இது வந்து நான் படம் எடுக்கணும்னு முடிவு பண்ண உடனே நான் முதல்ல யோசிச்சதே வந்து இப்படி தான் எடுக்கணும். எனக்கு ரைட்டர் வந்து டைரக்டர் வந்து ஸ்டோரி இருக்கக்கூடாதுன்னுலாம் நான் நினைக்கல. பட் ஒரு ஆள் வந்து எல்லாத்தையும் பண்ணுறதும் இன்னொரு 5 பேர் சேர்ந்து பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 5 டிஃப்ரெண்ட் தாட்ஸ் வரும். அவங்க ஒரு புது ஐடியா சொல்லுவாங்க, ஒரு நிறையா டிஸ்கஷன்ஸ் போவோம். அப்போது ஒரு அவுட் வரும் இல்லைங்களா, அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ரைட்டர். நான் இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு ரைட்டர் வேணும், டைலாக்ஸ் ஒரு ரைட்டர் வேணும் தான் ஆசைப்பட்டேன். பட் பட்ஜெட் இல்லாத காரணத்தால் அது அனைத்தும் பொன் பார்த்திபன் ஐயா அவர்களே சிறப்பாக செழுமையாக பண்ணிட்டாரு. இப்போ ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலான ப்ரொடியூசர்கிட்ட ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கிறவங்க ஒரு திருப்தி இருக்குது. அடுத்து நம்மளோட இயக்குனர் ஐயா, இவரை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நம்ம பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 மந்த்ஸ் கழித்து தான் வந்து டைரக்டர் சார் வந்து உள்ளே வந்தாங்க. சார், நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லுவீங்க? இந்த கேள்வி கேட்கல சார். அதை தான் சொல்லிட்டு நீங்களே அதை சொல்லுங்கள். இல்லை, என்ன கேள்வி சார்? அதான் கேள்வி. சரி, நீங்கள் வந்தீங்க இல்லையா, ஏன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? இல்லை சார், நான் முடிவு பண்ணதே இதுதான், இந்த பேட்டர்ன் தான். ஒரு நல்ல ரைட்டர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, இந்த கதையோட ரைட்டர் வந்து பொன் பார்த்திபன் சார்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. ஓகே, மாஸ்டர், கைதி, சர்தார், இந்த மாதிரி ஒரு பெரிய ரைட்டர் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு நேம் கிடைக்கும், கதை நல்லா இருக்குன்ற நம்பிக்கை தான். அப்படி தான் வந்தேன். ஸ்ட்ரைட்டாக ப்ரொடியூசர் வந்து கதை கேட்டுட்டு ஓகே பண்ணிவிட்டு இப்போ டைரக்டரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ளே வந்தேன். அந்த திருப்தி எனக்கு இதில் கிடச்சிது சார். நல்ல ரைட்டரு, நல்ல ப்ரொடியூசர், ஹாப்பி. நல்ல ரைட்டர், ஓகே, நல்ல ப்ரொடியூசர். ஆக்சுவலி நீங்கள் எனக்கு கொடுத்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியாது, பட் ஞாபகம் இருக்கும். என்ன நடந்தாலும் இந்த படத்தை நான் தேட்டருக்கு கொண்டு வருவேன், ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல, ஸோ அதுதான் சார் இன்றைக்கி வேணும்.
ஓகே அந்த நம்பிக்கையை நீங்கள் இன்னைக்கு காப்பாற்றிருக்கீங்க. February 6 படம் ரிலீஸ்ன்றது ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கான எல்லா எஃபோர்ட்டும் நீங்கள் போட்டுட்ருக்கீங்களே. ஸோ அதுதான் சார் ப்ரொடியூசரோட மிகப்பெரிய குவாலிட்டி. ஸோ அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ரொடியூசர் உண்மையாலுமே தங்கமான ப்ரொடியூசருங்க. ஆங்கராக சொல்கிறேன். எஸ் கிரேட் சார். சார் அனுபவன் சார், அவர் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 40 வருஷம் இருக்குமா சார் இண்டஸ்ட்ரியில்? சார் வயசே 30 தான். above 40. எபோவ் 40. உங்களை மாதிரி அனுபவசாலிகள்லாம் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணது தான் வந்து இந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு வெளியே வந்ததுக்கான ரீசன் சார். ஒரு ப்ரொடியூசரே ஹேங்கராக உட்காந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார். ப்ரொடக்ஷனில் இத்தனை கேள்வி கேட்கவே மாட்டார். அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்தி வச்சு கேட்கலான்னு இந்த ஒரு முடிவோடு தான் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ எந்த இடத்துல உட்காரமோ அதுக்கு முதல்ல மரியாதை கொடுக்குற மனப்பக்குவம் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஹேங்கர் தான், அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ப்ரொடியூசராக நீங்கள் ப்ரூவ் பண்ணது ஒரே ஒரு விஷயம், எந்த காலத்துலேயும் ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் திரைக்கதை, கதை தான். அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க. முதல்ல ஒரு கதையை சூஸ் பண்ணி இந்த கதைக்கு யார் ரைட்டராக திரைக்கதை எழுதுனா நல்லாயிருக்கும், வசனம் எழுதுனா நல்லாயிருக்கும், அவரை சூஸ் பண்ணி ஸோ இதெல்லாம் முடிவு பண்ணி தான் ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிங்க. நான் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் ஜெமினி ப்ரொடக்ஷனில் பார்க்கும்போது அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா முதல்ல கதையை செலக்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் வந்து அந்த கதைக்கு யார் ஹீரோ, யார் டைரக்டர், இப்படிலாம் ஃபிக்ஸ். அந்த ட்ரெண்டில் அந்த வழியில் வந்தவங்க நீங்கள். அதுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். ஆக கதையை தான் வெற்றிக்கு முதல் அடிப்படை காரணம். அப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல ரைட்டரை பிடிச்சி ஒரு திரைக்கதையெல்லாம் அமைச்சு நல்ல ஒரு இயக்குனரை பிடிச்சி எங்களையெல்லாம் அதில் நடிக்க வச்சு பொதுவாக நல்ல சம்பளமும் கொடுத்து, அது குறிப்பாக சொல்லணும், கேட்கல சம்பளம் கேட்கறத விட அதிகமாகவே கொடுத்தீங்கன்னா சார் அதெல்லாம் எதுக்கு சார் பப்ளிக்காக பேசிட்டு. சரி ஓகே. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டர் வந்து ஆர்வி உதயகுமாருடைய அசிஸ்டண்ட்டாக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணவர், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர். ரெண்டாவது இவரே ஒரு ரைட்டர் தான். ஆனாலும் இன்னொரு ரைட்டருடைய கதையை ஓகே பண்ணி இந்த கதையை எடுத்தால் நாமளும் ஜெயிக்கலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ள இயக்குனர். இந்த கதையில் வந்து அவரை போடலாம் இவரை போடலாம் அப்படிங்கிறத விட கதை நல்லா இருக்க ஏன் நம்மளே நடிக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து பாருங்கள். அதில் யூ ஆர் அ கிரேட். ஆக நீங்களே ப்ரூவ் பண்ணிட்டீங்க, யார் நடித்தாலும் கதை தான் ஜெயிப்போம், நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அஸ்மினி அப்படியே எங்கள் அப்பா இது வந்து முதல் படமாக எவனுமே நம்ப மாட்டான். ஆடியன்ஸ் சொல்கிற சத்தியமாக நம்ப மாட்டாங்க. என்ன பர்ஃபார்மன்ஸுங்கிறீங்க. அது 1 hour டேக்கில் இந்த பொண்ணு வாங்கவே வாங்குது. இந்த பொண்ணு ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லுது, நான்லாம் நடிப்பேனா அப்படின்னு. அதே பெரிய நடிப்பு. நான்லாம் நடிப்பேனா அப்படின்னாவே அது பெரிய நடிப்பு தானே. இதுக்கு மேலே என்ன நடிப்பு? உண்மையிலேயே உனக்கு வந்து அந்த நடிப்பு திறமை அது இருக்குது. அதை விட நல்லா கேட்டுங்க, நல்ல அழகாக வேறு இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீனில் முதல்ல ஒரு ஹீரோயினை நடிக்கிற பொண்ணு அழகாக இருக்கணும். ஒரு நல்ல விஷயம், அது தொழிலாட்டு எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தன்னை தேடி வரும்பொழுது, உன்னை தேடி வரும்பொழுது அதை இழக்கக்கூடாது. அதை விட வந்து துரோகம் எதுவுமே கிடையாது. உங்களை தேடி வரதை நீங்கள் இழந்துடாதீங்க, நல்ல விஷயங்கள். அப்படி எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஒரு டைரக்டரும் ஒரு ரைட்டரும் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, சார் இந்த கேரக்டருக்கு அனுமோகனை போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ அவங்க முடிவு பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த சீனு அந்த கேரக்டர் நல்லா இருக்குன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஷூட்டிங்கில் போய் இப்போ பாதி நாள் நடித்ததுக்கப்புறம் தான் இவரே ப்ரொடியூசர்னு தெரியும். அது வரைக்கும் இவர் ஹீரோன்னு நினச்சிருந்தேன். ஆனால் ப்ரொடியூசர் அண்டு ஹீரோ அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு திரை உலகில் கால் எடுத்து வச்சு இதை எப்படியாவது அவர் சொன்ன மாதிரி முதல் ரிலீஸ் பண்ணணும், அந்த தகுதி இருக்கான்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நிச்சயமாக ஒரு பட்ஜெட்டில் அழகாக ஒரு படத்தை எடுத்து முடித்து திரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பட்ஜெட் படம் மாபெரும் வெற்றினா அது நிச்சயமாக ரெட் லேபிள். நீங்கள் இந்த படத்தில் ஏன் ஒர்க் பண்ணீங்க, எதுக்கு ஒர்க் பண்ணீங்க, எப்படி ஒர்க் பண்ணீங்க? ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் நம்ம ப்ரொடியூசர் தட் கை அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நான் அதில் ஆடிஷன் பண்ணி தான் வந்தேன். பட் வந்ததுக்கப்புறம் இது ஒரு இப்போ எனக்கு ஒரு இன்னொரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. ப்ரொடியூசர் சார் he gave me money to just அப்படியா? பட் ஃபேமிலி ஆயிட்டீங்களா? சொல்லவே இல்லை. இல்ல ஓ அந்த மாதிரியா? டாடா. ஆமா என்ன கேள்வி? எப்படி வந்த ஆடிஷன் அண்ட் இதுக்கு நடிக்க வந்தீங்க செஞ்சீங்களா? கேரளாவிலேருந்து ஃப்ளைட்டில் வந்தாங்க. இவங்களுக்கு ஃப்ளைட்ல இல்லை சார், பஸ்ஸில் தான் வருவாங்க.
இவங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹீரோயின் ஆக்சுவலா. அவங்களுக்கு வந்து எந்த கமிட்மெண்ட் கிடையாது, அசிஸ்டன்ட் கிடையாது, இவங்க மட்டும்தான் வருவாங்க. நம்ம என்ன மேக்கப் அரேஞ்ச் பண்றோமோ அவங்க கிட்ட தான் மேக்கப் இது பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 5 ஹீரோயின்ல 2 ஹீரோயின் நாங்க ரிஜெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதெல்லாம் கேட்டதுனால தான் நாங்க ரிஜெக்ட் பண்ணோம். ஆனா உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரு நடிகை. அது பட்ஜெட் இல்லை சார், அது அன்னெசரின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேடம் நீங்கள் வந்து உங்கள் படத்தில் ப்ரொடியூசரை பற்றி நீங்கள் பேசிட்டீங்க. ஒரு ஹீரோ நல்லா ஸ்மார்ட்டாக இருக்காரு, அவரை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன். ஹீரோ ஹீஸ் அ குட் ஆக்டர். அதுக்கு மேலே ஹிஸ் கேரக்டர் இஸ் வெரி வெரி பெக்யூலியர். ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பேன். ஸோ வென் யூ சே லைக் ஓகே யூ ஹாவ் டு பி தேர் பை 10, யூ ஹாவ் டு பி தேர் பை 9:59. இல்லைன்னா தூக்கி போடுவேன். That is how the producer and hero is the same person. He is. After finishing the whole narration, I asked who is the hero. To the hero only. Hero கிட்டே சார் ஹீரோ யார் சார் அப்படி கேட்டோம். நான் தான். அந்த ரஜினி சார் அந்த ஒரு இதில் சொல்கிற மாதிரி நான் தான் ஹீரோ. ஸோ அந்த ஒரு அப்போ என்ன நினச்சிங்க நீங்கள்? ஐ தாட் ஓகே யாராக இருந்தாலும் ஆயிட்டு போட்டோம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஷூட்டுக்கு வந்தபோது எஸ்பெஷலி அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எல்லாம் ஷூட் பண்ணும்போது கம்ப்ளீட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டு இப்படியே வந்தப்போ ஐ வாஸ் லைக் ஓகே நைஸ் பேர் ஃபார் மீ. அப்படி அவங்க சொன்ன அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து 50வது நாள் நடந்தது. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் 49 நாள் என்ன நினைச்சீங்க அப்படின்றத நீங்க அந்த ஹீரோ கிட்ட சொல்லுங்க. அப்புறமேட்டு இல்லைங்க, காம்பினேஷன் சீன்ஸே இந்த படத்துல வந்து ரைட்டரும் சரி டைரக்டரும் சரி ப்ரொவைட் பண்ணல சார். இது மொத்தம் 52 நாள்ல வந்து ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன் வந்து ஒரு 4-5 நாள் இருக்கும் மேக்ஸிமம், அவ்வளவுதான். அவங்க உங்க கூட நிறைய நாள் நடிச்சிட்டாங்க, ஆனா ஹீரோ கூட நடிக்கவே இல்லை. ஆமா சார், ஆனா படத்துல பார்த்தா அப்படி தெரியாது. மறுபடியும் ஒரு 10 சீன் எடுங்க, ரொம்ப வருத்தப்படுறேன் சார். காசு நான் தான் சார் கொடுங்க, எனக்கு காம்பினேஷனே வேணாம். அப்படி இல்லை சார், காதல் கோட்டை காதல் படம் தான், எத்தனை சீன் காம்பினேஷன் இருந்திருக்கும். ஆனா அந்த படத்தோட கோரே வந்து பார்க்காம இருக்குது சார். ஆமா. பட் நம்ம படத்துல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹீரோ லவ் பண்றாரு. ஆனா அந்த படத்துல ஆடியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸே தெரியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஆனா இருக்க மாட்டோம். அதுதான் வந்து அவங்க பண்ண மேஜிக். நீங்கள் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண எல்லாமே வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட். நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க, சார் எனக்கு சின்னதாகவே யோசிக்க தெரியல சார், எல்லாமே பெருசு பெருசாக எடுத்த உடனே பைக்கை பிளாஸ்ட் பண்ணுறது, பஸ்ஸை பிளாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி மக்கள் இந்த சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அதில் பெருசாக எனக்கு உடன்பாடு கிடையாது. பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட், கேமரா முன்னாடி நடிக்கிறவங்க எல்லாமே ஆர்டிஸ்ட், காசு கொடுக்குறவங்க எல்லாமே ப்ரொடியூசர், அவ்வளோதான். அது படம் சின்னது பெருசுன்றதெல்லாம் வந்து அது எப்படி மீன் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. அந்த டெஃபினேஷனுக்குலாம் நான் போகவும் விரும்பலை, அதனால் அதை விட்டுருவோம். நீங்கள் சொல்லுங்கள் சார், அது யோசிக்கும் போது நீங்கள் வந்து கதிரா யோசிச்சிங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ டஃப்பாக இருந்தது அந்த இந்த நரேஷன் வந்து? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஃப்ளேவரில் இருக்கும், செகண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளேவரில் இருக்கும், நம்ம கிளைமேக்ஸ் இதுதான் டிசைட் பண்ணவே இல்லை. எனக்கு இதில் வந்து சவாலாக இருந்தது வந்து இந்த கதிரோட ஆர்க்கு வந்து எல்லாமே அவர் மேலே முடிகிற மாதிரி பண்ண முடியும். ஆனால் நீங்கள் கேட்டது அப்படிலாம் ரொம்ப ஹீரோயிசம் எல்லாம் வேண்டாம், யதார்த்தத்துக்குள்ளேயே அதை கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது தான் இன்னும் கொஞ்சம் அதுக்கு மெனக்கட வேண்டியதாக இருந்தது. மற்றபடி இந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு செகண்ட் ஹாஃபாக தான் இருந்தது எழுதுறதுக்கே. ஏன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று கரெக்டாக அது ஒரு த்ரில்லரை எடுத்துகிட்டு போகணும், ஒரே லொக்கேஷனுக்குள்ளே பண்ண போகிறோம், ஒரே நாளில் நடக்கிற கதை, ஒரே காஸ்டியூம்ஸு. ஸோ போர் அடிக்காமல் போகணுன்னா அவ்வளோ ஒரு விறுவிறுப்போடு இருக்கணும்னு எழுதுனது தான். படமாக பார்க்கும்போது நினச்சதோடவே ரொம்ப விறுவிறுப்பாக வந்திருந்தது. வினோத் பிரமாதமாக டைரக்ட் பண்ணியிருந்தார், நீங்களாம் ஆக்ட் பண்ணியிருந்தீங்க, எடிட்டிங்கு ஈவன் ஆர்ஆர் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு லெவல் எகிரிடுச்சு அந்த இது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப அந்த நம்ம நினச்சது வந்துருச்சுங்கிற ஒரு திருப்தி இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த படத்தில் பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் நல்ல நடிக்க தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே நாங்கள்லாம் எல்லாம் நியூ ஃபேஸ் இல்லைங்களா, வேலை வாங்குறது பயங்கர டஃப்பாக இருந்திருக்கும். ஒரு கதை அவங்க கொடுக்கும்போது அந்த கதைக்குள்ளார நான் நடித்து பார்த்துக்கிறேன். ஸோ இந்த கேரக்டர் எப்படி பண்ணணும், பாடி லாங்குவேஜ் என்ன அப்படின்றது நான் ரிஹர்சல் பண்ணிக்கிறேன். ரிஹர்சல்னால் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்டிஸ்ட்டுக்கு கிடையாது. ஒரு டைரக்டர் ப்ரிப்பேர் ஆகுது தான் ரிஹர்சலே. அவங்க ஆர்டிஸ்ட் வந்து அவங்க ரிஹர்ஸ் பண்ணும்போது டைரக்டர் ஓகே இந்த கேரக்டர் இப்படி வந்துடுச்சு, நம்ம நினச்ச மாதிரி வந்துடுச்சுன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரிஹர்சல். அது நான் எவ்ரிடே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணியிருக்கேன். நீங்களும் நானும் ரிஹர்ஸ் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? அது இம்பார்ட்டன்ட் சீன். ஹீரோயின் வந்து ஓடி வந்து கட்டி பிடிக்கணும், இவங்க கட்டி பிடிச்சது அவர் தானே ஜாஸ்தியாக கட்டி பிடிச்சாரு. அவரு கொஞ்சம் பல்கா பாடி பில்டர் மாதிரி இருப்பாரா, அது அங்கிருந்து ஆறுல வருவார் பாருங்க, வட்டி வேலை சொல்ற மாதிரி ஒரு ஏத்து சார். அனுபவம் சார், நம்ம இந்த படத்தை விட்டு ஒரு கேள்வி, நீங்க நிறைய இந்த ஆன்மீக ரிலேட்டடா பேசுவீங்க இல்லையா, இப்போ நீங்க இந்த கைரேகெல்லாம் பார்த்து நீங்க சொல்லுவீங்க இல்லையா, இப்போ இந்த படத்தோட
இது சொல்லணும்னா அப்போ வாட் இஸ் தட் அது சொல்லணும் அப்படின்னா ப்ரொடியூசர் கைரேகை பார்க்கணுமா, டைரக்டர் கைரேகை பார்க்கணுமா, இல்லை ரைட்டர் கைரேகை பார்க்கணுமா, இல்லை உங்களோட ஃபேவரட் அம்முக்குட்டி நீங்கள் தான் கமன் சார் அவங்க கையை பார்க்கணுமா? இந்த யூனிட்டில் மொத்தமாக ஒரு 150 பேர் வேலை செய்திருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் அங்கே நடக்க போகுதுன்னா இந்த 150 பேருடைய ராசி பலனும் ஒன்றா நல்லா தான் இருக்கும். அப்படி தான் ஜாயின் ஆவாங்க. ஒரு கெடுதல் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அதுக்குண்டான குரூப்புக்கு பூராமே தப்பான கிரகங்கள் தான் இருக்கும். ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நல்லவங்க தான் ஒன்று சேருவாங்க. இந்த படம் வந்து எந்த மாதிரி ஜானர்? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம லைஃப் எடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். காலேஜ் விட்டு வெளியே வந்தவங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜியாக வரும். கல்லூரிக்கே போகாதவங்களுக்கு காலேஜ் இப்படி தான் இருக்குமாங்கிறதும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை தாண்டி ஒரு த்ரில்லர் இருக்குது. ஒரு காலேஜுக்குள்ளே நடக்கிற ஒரு த்ரில்லர் அப்படிங்கிறது ஒரு இதோட ஜானராக சொல்லலாம். காலேஜ்குள்ளார இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா, அப்படி நடந்தால் ஒருத்தன் இப்படி ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தருடைய ஹீரோடைய கேரக்டர் இருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பர்சன் தன்னுடைய நம்பிக்கையை இழக்காமல் ஹோப்ஃபுல்லாக இருந்தால் எந்த இடத்துலையும் அவன் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு இதில் இருக்குது. அது ஹீரோ கேரக்டர் மேலே இருக்கும். ப்ரொடியூசர் சார் நீங்கள் தான் ஆல்சோ த ஹீரோ. ஸோ நீங்கள் இந்த ஹீரோயின் செலெக்ஷன் பண்ணும்போது 3-4 ஹீரோயின்ஸை ரிஜெக்ட் பண்ணி தான் ஹீரோயினை செலக்ட் பண்ணிட்டேன். அந்த ஒரு ஹீரோயின் நமக்கு ஒரு இது இருக்குல்ல, எப்படி இருக்கணும்னு, அது ஹவு டிட் யூ ஃப்ரேம் தட்? அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு ஆன்சர் திஸ் இன் மலையாளம். ஏன்னா நான் 2 இயர்ஸாக he's trying to teach me the Tamil and he's trying to learn Malayalam. So I have to see. தமிழ் வாழ்க. இது தமிழ் சேனல். நான் வந்து கேரளா வரும்போது அங்கே அல்லு அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி எந்த ஊரில் இருக்கோமோ அந்த லாங்குவேஜ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். தட் இஸ் a very important quality. அதனால தான் நீங்கள் தமிழ் எவ்வளோ அழகாக பேசுகிறீங்க. நான் ராஜ் டிவி மலையாளத்தில் வந்து மலையாளத்தில் சம்சாரிச்சோம். படத்துக்கு வந்து ஏதாவது ஒரு ஹீரோனை செலக்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா? அப்படி நாங்கள் வந்து செலக்ட் பண்ணும் போது உங்களை செலக்ட் பண்ணல, அது காரணம் கிடையாது. நாங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடியே ஒரு 5 ஹீரோயினை வந்து நாங்கள் ஒரே டைம் பார்க்கல, சைமல்டேனியஸாக நாங்கள் ஒன்று ஒன்றா அவங்க வந்தாங்க போனாங்க. ஒருத்தவங்கலாம் ஒரு நாள் நடித்தாங்க. ப்ரொடியூசருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், ஒரு நாள் நடித்தா அந்த ப்ரொடக்ஷனோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்றது. அவங்க வந்துட்டு அடுத்த நாள் அவங்க வந்து வரல. ஆறுச்சாமியில் சொல்கிற மாதிரி 5 பேரை கொன்னுட்டு வந்தவங்க தான் நீங்கள். ஆக்சுவலாக உங்களை செலக்ட் பண்ணதுக்கு காரணமே நீங்கள் மேக்கப்லாம் இல்லாமல் வந்தது தான். இவங்க ப்ரொஃபைல் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு 5 டைம் நானே ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வரும் ரிஜெக்டட்னு சொல்லிட்டு நான் வந்து பவித்ராக்குன்னு நம்ம மைண்டில் ஒரு இமேஜ் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இவங்க இல்லை. அதுக்கப்புறம் இவங்களை வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஒரு செல்ஃபி அனுப்புங்க அப்படின்னு, அந்த செல்ஃபி பார்த்து தான் உங்களை செலக்ட் பண்ணோம். அதுதான் வந்து உண்மை. இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச இமேஜ்னா அந்த இமேஜ் தான். மேக்கப் போட்ட போது அழகா இல்லையா, நீ மேக்கப் இல்லாத போது அழகா இருந்திருக்கு. அப்படி பொதுவாக சொல்ல முடியாது, ஒரு யூகமாக சொல்லலாம். ஸோ சார், யூ ஆர் த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம். இப்போ யாரையாவது வச்சு யூ குட் ஹவ் டன் த ஹீரோ ரோல். அவர் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, ஐ ஹாவ் டு பி த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம், அப்படி ஒரு தாட்டு எங்கே இருந்து கிடச்சிது? இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கதை தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோ அப்படின்றத நான் டிசைட் பண்ணிட்டேன். யார் நடிச்சிருந்தாலும் ஓகே, இந்த படம் வந்து இப்போ நான் நடிக்கல, வேறு யாராவது நடிச்சிருந்தாலும் இதே அவுட்டு தான் வந்துருக்கு. மேபி பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கலாம், ஓகேங்களா, பட் கதை தான் இங்கே ஹீரோ. அவர் என்கிட்ட சொல்லும் போது, சார் நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சு ஒரு 10-15 வருஷம் ஆச்சு சார், நீங்கள் அந்த காலேஜுக்குள்ளே அவரோட தம்பி படிக்கிறாரு, அதுக்காக நீங்கள் உள்ளே வரீங்க சார், அப்போது ஒரு சம்பவம் நடந்தது, இதுதான் சொல்லும்போது, சூப்பர் சார், நமக்கு கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொன்னார். எதுக்கு பொள்ளாச்சி போனார், எதுக்கு வந்தாருன்னு தெரியல, வந்துட்டு சார் அந்த ஸ்டூடெண்ட்டே நீங்கள் தான் சார் அப்படின்னு. ஸ்டூடெண்ட்டா அப்படின்னா அதுக்குன்னு நீங்கள் இப்படி பார்க்குற அளவுக்குலாம் வயசாகல, சின்ன பையன் தான், பட் ஸ்டில் அந்த டைமில் கொஞ்சம் உடம்புலாம் வேறு மாதிரி வச்சுருந்தேன், கொஞ்சம் பல்காக இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிட்னஸ்லாம் மெயின்டைன் பண்ணி சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் வந்ததுக்கு எனக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் சார், டிசிப்ளின் இருந்தது. ப்ராப்பரான ஃபுட், நல்ல எக்ஸசைஸ், ஒரு டிசிப்ளின் லைஃப் இப்போ வரைக்கும் நான் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றேன், ஒரு நாளைக்கு 2 டைம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து சினிமா உண்மையிலுமே எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி ரெட் லேபிள்னு எப்படி டைட்டில் பிடிச்சிங்க? ரெட்னா கம்யூனிசம், லேபிள்னா வந்து அடையாளம். ஸோ நம்ம படத்தில் இது ரெண்டுமே வந்து ரொம்ப நிறையா இருக்குது. இதுதான் வந்து படத்தோட கோரே. ஸோ இது எல்லாமே அமைஞ்சது தான். படம் 2023 நாங்கள் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே பிளான்டு கிடையாது, அமைஞ்சது.
ஆர்வி சார் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க, முனிஷ்காந்த் சார் நடிச்சிருக்காங்க. நடித்த அத்தனை பேர்த்துக்கும் அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் எங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ரிப்பப்ளிக் டே வாழ்த்துக்கள். அகெயின் ஒன்ஸ் அகெயின் ஃப்ரம் மை செல்ஃப் அண்ட் மை டீம்.